திமுக கூட்டணி அமைக்கிறதுல என்ன சார் தாமதம்? காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப டிலே ஆகுது. திமுக கூட்டணி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டுங்க. நீங்க 2019 இருந்து கொள்கை கூட்டணி இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க ஏதோ புதுசு ஏதோ கூட்டணி விஷயம் பத்தி நீங்க பேசுறீங்க. ஏன்னா திமுக கூட்டணி கட்டுக்கோப்பான கூட்டணி, கொள்கை கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணி, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பான கூட்டணி, மாநில உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக, மத சார்பின் கொள்கையை மீட்டெடுக்கிறதுக்காக, பாசிச சக்தியை முறியடிக்கிறதுக்காக உருவான கூட்டணி. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நீங்க பேசுறது தொகுதி பங்கீடு, அப்புறம் சீட்டுகள் சீட் ஷேரிங் அலோகேஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது விரைவில் ஒரு சுமூகமான முடிவை தமிழ்நாட்டு முதல்வரும் காங்கிரஸ் தலைமையிலும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு முடிப்பாங்க. ஏன்னா இப்ப இன்னும் நீங்க எஸ்ஐஆர் வேலையை இன்னும் முடியாம இருக்கு. எஸ்ஐஆர் வேலை இவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ்ஐஆர் வேலை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரோல் வந்ததுக்கப்புறம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும். கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்திருக்கும். அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வரும். அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெறும். திமுக தேர்தலுக்கு இந்த மாதிரி இறுதிக்குள்ள வெளியாகும். இல்ல பேசிக்கலா நீங்க போன 21 அப்புறம் எப்பொழுதும் தேர்தலுக்கு மக்கள் கிட்ட போய் பிரச்சாரமா அது அமையும். ஸோ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் தேர்தல் நாட்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். நல்லா ஒரு தரமான மக்களுக்கான தேர்தல் இருக்கே அது ரிலீஸ் ஆகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.